ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரிட்டர்ன் ஆஃப் த லெஜெண்டரி ஸ்பேர் நைட் சாப்டர் 81 to 85 வரையும் தான். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணியிருப்பேன்னா, அதாவது நம்ம ஹீரோவை சண்டை போட அந்த ஸ்டண்ட் பையன் கூப்பிட்டு இருப்பான், அதோட கட் பண்ணியிருப்போம். அப்படியே இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ ப்ரோ அப்புறம் சிவா ப்ரோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி, சூப்பர் தேங்க்ஸ்க்கு. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், 3 மாஸ்டர் லெவல் இண்டிவிஜுவலை இவர் ஒத்தாலா எல்லாரையும் சொல்லிய முடிச்சிட்டாரு. இவருக்கு சூப்பர் ஹியூமன் பட்டம் மட்டும்தான் கொடுக்கல, பட் ஆனால் அந்த லெவலுக்கு இருக்காரு. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கவுண்ட் ஸ்டென் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு. என்ன ஜோசா, ஏதோ ஸ்கீம் பண்ண ட்ரை பண்ணுற போல இருக்கு. ஸ்கீமிங்லாம் விட்டு இந்த இடத்த, இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணு. என்னோட இந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டை ரூன் பண்ணாத. பேசிட்டு இந்த ஸ்டென் திடீர்னு நம்ம ஹீரோ கிட்ட கட்டக்கட்டான்னு ஓடி வந்து அட்டாக் பண்ண வரான். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவர் என்ன இவ்வளோ ஸ்பீடாக இருக்காரு, இவரோட ப்ரெசன்ஸை கூட என்னால் சென்ஸ் பண்ண முடியல. அவர் எங்கே இருக்காருங்கிறத நான் லூஸ் பண்ணேன், அவ்வளோதான், இந்த நிமிஷமே எனக்கு சோழி முடிஞ்சிடும். இப்பயே நான் அவரை நிப்பாட்டி ஆகணும். ஆனால் அடுத்த செகண்டே சட்டுன்னு இவன் மேலே அங்கிட்டு இங்கிட்டுமா அந்த ஸ்லாஷஸ் உழுவுது, ரத்தம் தெரிக்குது. ஜோஸ்வா, இந்த அட்டாக்கோட பேர் டான்ஸ் ஆஃப் த பட்டர்ஃப்ளை. இதை நீ கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது, இதை நீ ஃபீல் பண்ணணும். உன்னோட இன்ஸ்டிங்ஸை யூஸ் பண்ணாதான் இதை உன்னால் தடுக்க முடியும். ஸ்டென், நீங்கள் மட்டும்தானா இல்லை உங்களை மாதிரி நிறையா பைத்தியம் பிடிச்ச மாஸ்டர்ஸ் இந்த நேஷனில் இருக்காங்களா? நீங்கள் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கான்ஃப்ளிக்டெல்லாம் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டென்ட் ஃபேமிலியாக இருந்தாலுமே உங்களுக்கும் பெரிய பிரச்சனை வரும். ஜோஸ்வா, அவங்க நேஷனோட சாவ போகிறவங்கள பற்றி கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? இப்போ நான் இங்கே இருக்கேன், முடிஞ்சா என்ன தடுத்துப்பார். பேசுகிறத நிப்பாட்டிட்டு என் கூட சண்டையை போடு ஜோசா. ஏன்னா நம்ம 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை. லூகியாவானே பரவாயில்லையே, ஒரு ஹியூமனாக இருந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கான். அப்புறம் ஜோஸ்வா, நீ ஏன் சண்டையை ஃபுல்லாக போடாமல் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க? அவனை பார்த்து என்ன பயந்துட்டியா? ஹீரோ மனசுக்குள்ளேயே, ஹீரோவானே, லூகியா யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன்? நான் பயந்துட்டேனா? என்னை பற்றி யாருன்னு தெரியும்ல உனக்கு. நான் திடீர்னு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்ததுனால எக்ஸைட் ஆகிட்டேன், அவ்வளோதான். ஜோஸ்வா, இதுதான் எனக்கு வேணும். எனக்கு தெரியும் ஜோஸ்வா, நீ தான் பெஸ்ட். என் கூட சண்டை போகிறதுக்கான கரெக்டான ஆள் நீ தான். இந்த சண்டையில் நீ ஜெயிச்சின்னா உனக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயத்த நான் வந்துட்டு சொல்கிறேன். அதாவது உங்கள் அப்பாவுக்கும் ஆக்னஸ்க்கும் அப்புறம் உங்கள் அம்மா லூசியாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசிட்டே இந்த ஸ்டெனுக்கு திடீர்னு நம்ம ஹீரோ பட்டுன்னு அட்டாக் பண்ணிட்டு வரான். ஜோஸ்வா, நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க. அவர் விருட்டுன்னு வந்துட்டு போறாரு. நம்ம ஹீரோவுக்கு தெரியவே இல்லை அவன் எங்க வரான் எங்க போறான்னு. ஸ்டென், அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? இந்த நேஷனோட சாவ போறவங்கள பத்தி எதுக்கு கவலை பண்ணணும் தானே சொன்னீங்க. அப்போ நீங்க கான்டினென்டல் வார ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜோஸ்வா, அதெல்லாம் விட்டு தள்ளு. நான் உன் கூட சண்டை போறதுக்காக 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த மேட்ச்ல கவனம் செலுத்து. ஹீரோனே அவனோட ஸ்பீரை வச்சு அந்த ஸ்டென்னை ஒரு வெட்டுறான். பட் ஆனா அது அவரே கிடையாது, அது ஒரு ஆஃப்டர் இமேஜ். ஸ்டென், நீங்க எங்கே தானே இருக்கீங்கன்னு பார்த்து அங்கே வெட்டினா அங்கேயும் இல்லை. நம்ம ஹீரோ நடுவில் நிற்கிறான். இவர் பட்டுன்னு தாவி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஹீரோவால் பார்க்கவே முடியல. ஜம்ப் பண்ணி ஹீரோவுக்கு மேலே போய், ஜோஸ்வா, உன்கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு ஊறுப்பட்ட டிஷ்ஷஸ் இருக்கு, முதல்ல இதை என்ஜாய் பண்ணு. இதோட பேரு ஸ்டென் ஃபேமிலி ஹெட் சீக்ரெட் டெக்னிக் டெம்டேஷன் ஆஃப் ஃபுல் பூம் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ மேலே ஊறுப்பட்ட ஸ்வாட்ஸ் இறங்குற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவானே மேக்மா அப்படின்னு சொல்லி மேஜிக் ஸ்பேர் ஆர் ஸ்டேஜ் 5ன்னு சொல்லி அவனோட ஸ்பியர் எடுத்து மேக்மாவை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறான். அதுலேருந்து ஒரு டிராகன் மாதிரி கிளம்பி நேராக போய் அந்த ஸ்டென்னை அட்டாக் பண்ணுது. இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஜோஸ்வா. இதுக்கு தான் இத்தனை வருஷமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கட் பண்ணி இந்த சைடு ரெயின்ஹார்ட்டில் இருக்கிற அந்த த்ரோனை காட்டுறாங்க. இந்த ஹேமர் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. லைன் கிங் அப்போ எனக்கு இப்போ உண்மையிலேயே எந்த வேலையும் கிடையாதா? இவன் யாருன்னா ஹிடன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெயின்ஹார்ட், ஃபர்ஸ்ட் நைட் ஆஃப் வில்கிரிம், ஐ மீன் ரெயின்ஹார்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நைட். நம்ம ஏன் இந்த சான்ஸை எடுத்துக்கிட்டு நைட் எல்லாருக்கும் ஒரு குட் பை சொல்லக்கூடாதுன்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த இடமே அதிருது. இவதான் கிங் எய்டு. அங்கே பாருங்க, அங்கே ஃபாரஸ்ட்ல சண்டை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜோஸ்வா, என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. என் ஹார்ட் ரொம்பவும் குளிர்ந்துருச்சு. எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்குது ஜோஸ்வா. என்னால் இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. பட் ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட சண்டை போட்டு என்ஜாய் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் நான் தோத்துட்டேனே. ஸ்டென், என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி அது என்னங்கிறத சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? ஆமால ஜோஸ்வா, உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தால. அப்படின்னா ஆக்சுவலாக ஜோஸ்வா, ஆக்னஸோட ஃபேமிலிக்கு கரெக்டான ஒரு சக்ஸஸரே கிடையாது. இதுக்கு பின்னாடி எம்பரர் மார்க்கஸ் அப்புறம் டியூக் ஆக்னஸ், இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. பட் ஆனால் டியூக் ஆக்னஸ்க்கு மட்டும்தான் எல்லா விஷயமே தெரியும். அப்படி இருந்தும் எதனால இத்தனை வருஷமா டியூக் எதுவுமே பண்ணாமல் இருக்காருன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா 20 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அதனால தான். ஒருவேளை ஆக்னஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் எம்பரர் மார்க்கஸாக இருக்குமா? இல்லை ஆக்னஸ் முன்னாலேருந்தே ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரா? தெரில. ஜோஸ்வா, இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. சரி, உனக்காக அந்த எக்ஸ்பிரஷனுக்காக நான் இன்னொரு ஃபேக்டை சொல்கிறேன். இந்த எம்பையரில் என்னோட ஸ்ட்ராங்கான பேர் இன்னும் 3 பேர் இருக்காங்க.
அதுல டியூக் ஆக்னஸை நீ வெளில நீக்கிட்டினாலும் இன்னொரு 2 பேர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஆள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போதே ரெயின்ஹார்ட் நைட் எல்லாருமே நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தாங்களா அங்கே பேட்டில் நடக்குதுங்கிறத, அதனால இங்கே வந்துடுறாங்க. ஜோஸ்வா பார்த்தா டைம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு, என்ன பண்ணுறது, சரி உன் ஃபேமிலி ஸ்டோரியை அடுத்த தடவை நம்ம மீட் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். ஜோஸ்வா ஒரு விஷயத்த மட்டிலும் தெளிவாக கவனிச்சுக்கோ, முக்கியமாக உங்கள் அப்பா கிட்ட கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. ஏன்னா இந்த அவலான்லேயே எம்பரர் மார்க்கஸோட ரொம்பவும் டேஞ்சரஸான ஆள்னா அது உங்கள் அப்பா ஆக்னஸ் தான். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிளாக் காட். அப்புறம் ஜோஸ்வா இப்போ உன் வழியில் இருந்த எல்லா மாஸ்டர்ஸையும் நான் போட்டு தள்ளிட்டேன், அதனால நீ அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பசக்குன்னு அங்கேருந்து காணா போயிடுறான். ஹீரோ ஒரு நிமிஷம்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ளே போயிட்டான். இந்த 3 மாஸ்டர்ஸும் அப்படியே சாம்பலாக மாறிடுறாங்க. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அந்த ஸ்டென் என்னதான் சொல்ல வந்தாரு ஒன்றுமே புரியல, என்னதான் நடந்துட்டு இருக்கு டியூக் ஆக்னஸ்க்கும் எம்பரர் மார்க்கஸ்க்கும் இடையில. அப்போ கான்டினென்டல் வார் ரொம்பவுமே சீக்கிரமா வரப்போதா? ஆனால் இது ரொம்பவுமே சீக்கிரமாச்சே, எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் லேட்டாலாம் வரும். ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, என்கிட்ட இப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் வந்துட்டு பாஸ்ட்டுக்கு திரும்ப வந்ததுனால மொத்த ஃப்யூச்சருமே சீக்கிரமாக நடக்குது மாறுதுன்னு. அப்போது அதுதான் உண்மைனா என்னால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி என்னால் மாற்றவும் முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. இங்கே ரெயின்ஹார்ட் நைட் எல்லாருமே வந்துடுறாங்க. மை கிங், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என்ன நான் தான் கிங்கோட ஃபர்ஸ்ட் நைட் ஆர்கனா ட்ரிமிட்டி. நீங்கள் என்னை அலோவ் பண்ணிங்கனாக்கா இங்கே நான் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? உடனே இந்த பச்சை முடிக்காரன் இருந்துக்கிட்டு, மை கிங், நாங்கள் இங்கே பக்கத்தில் இருந்தாலும் உங்களை நான் தனியாக அனுப்பியிருந்துருக்க கூடாது, உங்கள் சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம், உங்களுக்கு பரவாயில்லையா, எங்கேயாச்சும் அடிபட்டுருக்கான்னு தெரிச்சு ஓடி வரான் அந்த பச்சை முடிக்காரன். இது என்னோட மிஸ்டேக் தான் கிங், நான் ரொம்பவும் கவனமாக இருந்திருக்கணும், என்னை மன்னிச்சிருங்க. அதை பார்த்து லயன் கிங்கும் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டும் ஷாக் ஆயிடுறாங்க. லயன் கிங் உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இங்கே வந்த இத்தனை பேரில் கிங்கை பற்றி கவலைப்படுற ஆள் இந்த பச்சை முடிக்காரனாக இருப்பான்னு. ஏன்னா இவன் எப்பயுமே ரெயின்ஹார்ட்டோட நிலைமையை பற்றி தான் சிந்திச்சுட்டே இருப்பான். அதனால இந்த பச்சை முடிக்காரனோட பேர் காங்கிட்டு. இங்கே பாருங்க காங்கிட்டு, இந்த இடத்துல மாஸ்டர் லெவலுக்கான ஃபைட் இந்த இடத்துல நடந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இதனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்னு. இந்த விஷயத்தில் நேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற அளவுக்கான விஷயம் இருக்குது. அதனால நம்ம என்ன ஏதுங்கிற முதல்ல கண்டுபிடிக்க வேணாமா? இந்த ஃபர்ஸ்ட் நைட்டோட பேர் ஆர்க். ஆர்க் கிங் அங்கே பதவி ஏற்கும்போது சொன்னதை நீ கவனிக்கலையா? இத்தனை நாள் இந்த கான்டினென்ட்டில் இருக்கிற மக்கள் நம்மளை எப்படி நினச்சிட்டு இருந்தாங்கங்கிறது எனக்கு கவலையே கிடையாது. அதை பற்றி நான் யோசிக்க போகிறதும் கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. இப்போ நமக்கு இருக்கிற கோல்லாம் ஒன்றே ஒன்று தான், ரெயின்ஹார்ட்டை ஒரு இண்டிபெண்ட் நேஷனாகவும் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராங்கான நேஷனாகவும் மாற்றணும். அதானே நம்மளோட ட்ரீமு. கிங் ஜோஸ்வா தான் அந்த ஃப்ளேமை நான் அவர் கண்ணில் பார்த்தேன். நம்ம மற்ற நேஷன்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு இப்போயும் கவலைப்பட்டுட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு எதுவுமே மாறாது. நம்ம ரெயின்ஹார்ட் இப்படியே தான் இருக்கும். நம்ம ரெயின்ஹார்ட் மாறணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முதலடி எடுத்து வச்சு நம்ம மாறணும். கிங்டம் ஆஃப் ரெயின்ஹார்ட்டுக்கு ஸ்டெப்பாக நம்ம இந்த இடத்துல நாம் எல்லாரும் மாறுவோம். நான் இதை ஒரு காங்கிட்டுவாக சொல்லலை, பட் ஆனால் ரெயின்ஹார்ட்டோட ஒரு நைட்டாக சொல்கிறேன். அதை பார்த்து ஆர்க்கு ஷாக் ஆயிடுறான். கடந்த 20 வருஷத்தில் லார்டு காங்கிட்டு அவரோட உண்மையான ட்ரெஸ் போட்டு அவரோட ஃபார்மில் நான் இப்போ தான் தடவையாக பார்க்குறேன். கண்டிப்பாக கிங் ஜோஸ்வா இவரோட மனசை மாற்றிருக்கணும், அதனால தான் அவர் இந்த அளவுக்கு பேசுகிறாரு. மை கிங் ஜோஸ்வா, என்ன உங்களுக்கு இந்த ஜேர்னியில் ஒரு எஸ்காட்டாக வர அனுமதிப்பீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ காங்கிட்டு அதையே பண்ணுங்க. புரிஞ்சுது கிங் ஜோஸ்வா. நான் உங்கள் எல்லாருக்கும் கிங் எய்டு காங்கிட்டுவா இந்த ஆர்டரை கொடுக்கல, பட் ஆனால் உங்களோட ஒரு பிரதரா, உங்களோட ஒரு கூட இருக்கிற ஒரு நைட்டாக உங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுக்குறேன். இப்போவே நம்ம கிங் ஜோஸ்வாவோட ஜேர்னியில் நம்ம எல்லாரும் அவரை எஸ்காட் பண்ணி போகிறோம். ஐ வில் சப்போர்ட் ஜோஸ்வான்னு அப்படியே இந்த ஆர்க்கு கத்த ஆரம்பிச்சிடறான். நம்ம கிங் எங்கே போகணுன்னு நினைக்கிறாரோ அங்கே நம்மளும் போவோம், எங்கே இருக்காரோ அதுதான் நமக்கான இடம்னு சொல்லி எல்லாருக்கும் ஆகான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணி இந்த சைடு கெய்னோட பேக் ஸ்டோரி. நான் சின்ன பிள்ளையில எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. ஒரு நைட் அவருக்கு ஸ்ட்ரென்த் வேணுங்கிறதுக்காக ஒரு டீமன் கூட ஒரு டீல் போட்டுக்கிட்டாங்க. அதுதான் த அன்ஃபர்கட்டிங் ஸ்வார்டு. அந்த பீயிங் தான் டெத்துக்கும் ரொம்பவும் க்ளோஸாக இருக்கிற ஒரு உயிரினம், சாவே இல்லாத ஒரு உயிரினம். அதோட கையை வெட்டினாலும் தலையை வெட்டினாலும் அது உயிரோட தான் இருக்கும். அதுதான் இந்த லெஜெண்டரி டெத் நைட். நீங்கள் என்னை சேவ் பண்ணதுக்கு நன்றி, பட் ஆனால் ஏன் சேவ் பண்ணீங்க? என்ன சொல்கிற? நான் லார்டு ஜோஸ்வா சார்னர் கொடுத்த ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணுறேன். அதை கேட்டு கெய்னு ஷாக் ஆயிடுறான். போச்சு, எங்கள் எல்லாரையும் சேவ் பண்ணுறதுக்காக லார்டு ஜோஸ்வா டீமன் கூடயே டீல் போட்டாரா? நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு டீமனை சமன் பண்ணுன்னா உங்களோட சோலை விற்கணும் அப்படின்னு. இவன் பேசிட்டே இருந்தப்ப காண்டாயிடுறான் அந்த டெத் நைட் ஆல்ட்மாஸ். டேய் வாய மூடுறியாடா, எய்டன் கேனையன் பக்கத்தில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடந்துட்டு இருக்கு. நான் என்ன ஏதுன்னு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலான்னு பார்த்தாக்க நீ லவுடாக கத்திட்டே கிடக்க. என்ன சொல்கிற டெத் நைட்? ஒன்னால் அங்கே நடக்கிறத இங்கேருந்து கவனிக்க முடியுதா?
அதுவா அட்மாஸ்பியரில் இருக்கிற ஃப்ளோவை ஈஸியாக நம்மளோட மேனாவும் பிசிக்கல் ட்ரைனிங் மூலியமாகவும் வச்சு ரீட் பண்ண முடியும். பட் ஆனால் மாஸ்டர் கிளாஸ் நைட்டாலேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம். என்னால் இதை டிடெக்ட் பண்ண முடியுதுன்னா அப்போ இது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன். அதனால தான் என்னால் இதை உணர முடியுது. கெயின் ஒன்று, நான் இக்காரிஸும் லேடி சியலும் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆமாண்டா கெயின், கவலைப்படாத. இந்த எம்பையர்லேயே ஹெவன்லி பிரெயினான இக்காரிஸ் அங்கே தான் இருக்காரு. கண்டிப்பாக அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். பட் ஆனால் இப்போதைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அந்த மர்சனரி கிங் தான். அவரை என்னால் சமாளிக்க முடியாது. ஒரு நிமிஷம் டெத் நைட், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு அந்த ஃப்ளோ ஆஃப் அட்மாஸ்பியர் ரீட் பண்ணுறதுக்கான விஷயத்த கற்றுக் கொடுக்குறியா? கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. கைஸ், ஒரு வழியாக இந்த மானோ ஃபுல்லாக அந்த டியூக் பாயிண்டரை காட்டவே இல்லை. இப்போ தான் காட்டுறாங்க. இவர் தான் டியூக் பாயிண்டர். பாரன் அருணா என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல் மலையெல்லாம் தாண்டோம்னாக்கா அங்கே ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம அந்த ஹார்ஸ் எல்லாம் கட்டி போட்டுக்கலாம். சேல்வனே, பாரன் அருணா ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நாங்கள் எப்படி எஸ்கேப் ஆகிருப்போன்னே எனக்கு தெரில. மேடம் சியல், நீங்கள் இந்த மாதிரி எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. நான் என்ன நம்மளுக்கு சேஃபியோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இக்காரிஸ்க்கு ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்குது. மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இந்த பாரன் அருணா இந்த இடத்த கரெக்டாக இங்கே கூட்டு வந்திருக்கானா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆல்ரெடி நடக்க போகிறதுன்னு இவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கானே. என்னமோ ஒன்று சரியில்லை. இந்த மலைக்கிட்ட மட்டியில் எனிமிலாம் ஹைட் ஆகி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்கனாக்க நம்மளால இந்த இடத்துல அவங்க கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் பாரன் அருணாக்கு தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு மேலே பாரன் அருணாவும் நம்மளை பிட்ரே பண்ணியிருப்பாரா? பாரன் அருணா, உங்கள்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்குறானே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லன்னு நினச்சி என்னை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. பட் ஆனால் உண்மையிலேயே நம்ம மென் தான் அந்த கெயினோட ஸ்வாடை கண்டுபிடிச்சி எடுத்தாந்து கொடுத்தாங்களா? இக்காரிஸ், நீங்கள் அந்த அளவுக்கு சாரி கேட்குறீங்கன்னா எந்த கொஸ்டினும் கேட்காம ஒழுங்காக நான் சொல்கிற இடத்துக்கு வந்து சேருங்க. இப்போக்கி அது எதுக்கு முக்கியமான விஷயம் மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? பாரன் அருணா, அது ரொம்பவும் முக்கியமான கொஸ்டின் தான். ஏன் தான் அந்த பேட்டில் ரொம்பவும் இன்டென்ஸாக போயிட்டு இருந்தது. அப்போதைக்கு அங்கே போகிறதுக்கு எந்த ஒரு சோல்ஜருக்குமே வேலை கிடையாது. ஏன்னா அந்த 5th ரூட் தெரிஞ்ச 2 பேர்னா, ஒன்று காக்ஸ், இன்னொன்று நான். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு சோல்ஜர் அந்த உடஞ்சி போன பீசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்தாந்து கொடுத்துருக்க முடியும்? இக்காரிஸ், அப்போ என்ன நீ சந்தேகப்படுறியா? நீ இதே மாதிரி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நம்மளோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலையே அவன் தொண்டையை வெட்டுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோ இக்காரிஸ். அருணா, இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பாகவே இருக்குது. சரி, கவுண்ட் காக்ஸ் வந்துட்டு பாயிண்டர் ஃபேமிலி ஹெட்டுக்கிட்ட பேசுறதுக்கு பர்மிஷன் இருக்குன்னே வச்சுப்போம். பட் ஆனால் அவர் இவ்வளோ பிளான் பண்ணியும் நமக்கு அவர் மேலே எந்த ஒரு சஸ்பிஷன், எந்த ஒரு விஷயமே நமக்கு தெரியாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? அப்போது கவுண்ட் காக்ஸ்க்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். உங்கள் மேலே எந்த ஒரு சஸ்பீஷியஸான விஷயமும் கிடையாது. அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இதை உங்கள் கையால் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பாரன் அருணா. ஏய் இக்காரிஸ், என்ன நீ உண்மையிலே சாகணும்னு ஆசைப்படுறியா? உடனே இங்கே இருந்த ஒருத்தர் இருந்துக்கிட்டு, லார்டு இக்காரிஸ், இப்போக்கி நம்ம மாற்றி யார் வந்துட்டு ஸ்பைன்னு பார்க்குற நேரம் கிடையாது. இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகியே ஆகணும். இக்காரிஸ் சொன்னு, சார் எனக்கு நல்லாவே தெரியும் இப்போதைக்கு நம்மளை யாருமே இந்த இடத்துல சேஸ் பண்ணி வரவே இல்லை. என்ன சொல்கிறீங்க இக்காரிஸ்? உங்களுக்கு கொஞ்சம் கூட சஸ்பீஸாகவே இல்லையா? ஏன்னா நம்ம எய்டன் கேனையானை விட்டு இந்த இடத்துக்கு ஈஸியாகவே தப்பிச்சு வந்திருக்கோம். நம்மளை யாருமே துரத்தவும் இல்லை, நம்மளை யாருமே அட்டாக் பண்ணவும் இல்லை, நம்மளுக்கு எந்த ஒரு அடியும் படலை. இக்காரிஸ், அது எதனாலனா இந்த டெரிட்டரி என் கையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். இங்கே உள்ள எல்லா ரூட்டு, எந்த இடத்துல எனிமி நம்மளை கண்டுபிடிப்பாங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சதுனால என்னால் ஈஸியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இங்கே கூட்டு வர முடிஞ்சுது. லேடி சியல் ஒன்னே, நான் லார்டு இக்காரிஸ் சொல்கிறத நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகியும் நமக்கு எந்த ஒரு விஷயமே கெட்டதாக நடக்கலை, எந்த ஒரு நியூஸுமே நமக்கு வரவும் இல்லை. ஏன்னா இந்நாட்டுக்கு வேற ஒரு இதுவாக இருந்திருந்தா நம்மளை அட்டாக் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் எதுவுமே நடக்கலை. அந்த குரோம்புல் ஃபேமிலியோட கில்லர் லாஸ்ட் டைம் நாங்கள் அங்கேருந்து பாயிண்டர் ஃபேமிலிக்கு வரும்போது அட்டாக் பண்ணவங்க கூட இந்த தடவை வரல. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. லேடி சியல், என்ன சொல்கிறீங்க? நான் தான் சொன்னேனே ஃபஸ்ட்டே, அவங்க யாருமே கண்டுபிடிக்காத ஒரு வழி தான் இது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பற்றி யோசிக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி வாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு ஈஸியாகவே தப்பிச்சிடலாம். இக்காரிஸ் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், எனக்கு தெரியும் பாரன் அருணா பொய் சொல்கிறாருன்னு. பட் ஆனால் அப்படி போய் மாட்டிக்கிட்டா இவருமே தப்பிக்க முடியாது. ஒருவேளை நேரத்தை கடத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாரோ? இக்காரிஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த கல்லு மலைக்கு பின்னாடி சில பேர் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. டே எல்லாரும் வெளில வாங்கடா, இந்த மலைக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு இக்காரிஸ் கத்த ஆரம்பிச்சிடறான். இப்போதான் பாரன் அருணா அவனோட உண்மையான கலரை காட்டுறான். டே இக்காரிஸ், பண்ணாட பயல, என்னோட பிளான் எல்லாம் மண்ணலி போடுறதே நீ வேலையா வச்சிட்டு இருக்க. அவன் சொன்ன வத்துக்கு இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு, இக்காரிஸை தவிர. சரி விடு, என்னோட பிளான்லாம் தான் இப்போ மண்ணோட நாஸ்தியாக போயிடுச்சு. சரி, இந்த இடத்துலயாச்சும் லேடி சியலோட மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். மலைக்கு பின்னாடி இருக்கிறீங்களே எல்லாரும் வாங்கடா, வந்து இவங்களுக்கு யாருன்னு காட்டு, அவங்க மூஞ்ச நம்ம பார்ப்போம். நீங்கள் எல்லாரும் பாயிண்டர் ஃபேமிலியோட 3rd அப்புறம் 4th நைட் ஆர்டரில் உங்கள் எல்லாருக்கும் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதனால இந்த மாதிரி பாயிண்டர் ஃபேமிலியை பிட்ரே பண்ணீங்க? ஒரு நைட்டாக உங்களுக்கு இது ஒரு அவமானமா இல்லை? என்ன சொல்கிறீங்க? பாரன் காக்ஸ் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? அழிய போகிற ஒரு ஃபேமிலி கிட்ட இருந்து என்னத்த நோபலு, என்னத்த வந்துட்டு ராயல்ட்டி. குரோம்புல் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற அதே டைட்டில் அவங்க அங்கேயும் தரேன்னு சொல்லியிருக்காங்க.
டேய் பாரன் ஆர்னா வாய மூடுறான், உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது. நாங்க செத்தாலும் நேர்மையா ஹானரபிளான பாத்துல இருந்து நாங்க செத்து போறோம். பாரன் அண்ணாவனே, உங்க கூட ஓடி ஒளிஞ்ச காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் உங்களை எதுக்குற காலம் தொடங்கிடுச்சு. இப்ப வாங்கடா பார்த்தலான்னு இவங்க எல்லாரும் ஸ்வாட் எடுத்துட்டு வெட்ட போறாங்க. இதான் உங்களுக்கு வேணும்னா பாயிண்டர் ஃபேமிலியோட சேர்ந்து சாவுங்கடான்னு சொல்லிட்டு வெட்ட போகும்போது சியல் உடனே முன்னாடி நின்று, நீங்க எல்லாரும் இங்க இவ்வளோ பிளட் சிந்துறத பாக்குறத விட நான் இந்த இடத்துல உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன்னு சியல் முன்னாடி வந்து நிக்கிறா. எனக்கு தெரியும் உங்களுக்கு நானும் என்னோட அப்பாவும் தான் முக்கியம்னு, அவங்க எல்லாரையும் விட்டுருங்க. லேடி சியல், நாங்க இந்த மாதிரி பிட்ரே பண்ண ஆளெல்லாம் உயிரோட விட்டோன்னா அது எங்களே திரும்ப வந்து கடிக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட மட்டியில் நான் எடுத்துட்டு போனேன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்னு எனக்கு தோணல. அதனால அந்த பக்கி பைய இக்காரிஸோட தலையை வெட்டினாதான் எனக்கு திருப்தியாவே இருக்கும். பாரன் அருணா, நீங்க எனக்கு இந்த ப்ராமிஸை மட்டியில் பண்ணி கொடுத்தீங்கன்னா குரோம்புல் ஃபேமிலி சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஒத்துக்கிறேன். மை லேடி சியல், நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இவங்க கூட நாங்க சண்டை போட்டு செத்தாலும் பரவாயில்ல, ஒரு மரியாதையோட சாவறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் உங்களை நாங்க விட்டுற மாட்டோம். சியல் ஒன்னே, நீங்க என்னை இவ்வளோ நாள் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கும் எங்க பாயிண்டர் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. பட் ஆனா இதுக்கு மேலே யாரும் இந்த இடத்துல ரத்த சிந்த வேணாம் எங்களுக்காக. இவ்வளோ நாள் நீங்க என்னை ப்ரொடெக்ட் பண்ணீங்க, இந்த ஒரு தடவை உங்க எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு அனுமதிங்க. பாரன் அருணா, நீங்க கண்டிப்பா இவங்க யார் மேலேயும் கை வைக்க மாட்டேன்னு எனக்கு கேரண்டி கொடுங்க. அப்ப சரி லேடி சியல், என் கூட வாங்க. இவளும் சரின்னு சொல்லிட்டு அவளோட கையை கொடுக்க போகும்போது லேடி சியல் மேல கையை வச்ச டெட் பாடி நீ தாண்டான்னு ஒரு சவுண்டு வருது. யாரா அது இந்நேரத்துல இந்த ஒரு சமயத்துல பேசுறதுன்னு பார்த்து காண்டாயி எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா அது நம்ம ஆளு கெயின் வானத்துல இருந்து பறந்து வந்துட்டு இருக்கான். இக்காரி சொன்னேன், கெயின் நீ வாரன் ஜோஸ்வாவோட நைட்டான கெயின், எனக்கு இந்த அனுமதி கொடுங்க உங்களை காப்பாத்துறதுக்காக. டேய் கெயின், நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க? நீ உண்மையிலேயே மெர்சனரி கிங்க தோக்கடிச்சிட்டியா? இங்க எப்படி நீ வந்த? சும்மா கெத்தா அவனுக்கு ஒரு அடியை போட்டு இந்த இடத்துல வந்து நிக்கிறான் கெயின். லேடி சியல், நீங்க கவலையப்படாதீங்க, இந்த முட்டா பாய்கிட்டேருந்து உங்களை நான் காப்பாத்துறேன். சார் கெயின், நான் ரொம்பவுமே கவலைப்பட்டுட்டு இருந்தேன், எப்படி உங்களை நான் செத்ததுக்கு அப்புறமேலுக்கு நரகமோ சொர்க்கமோ அங்க வந்து உங்க மூஞ்ச பார்க்க போறேன்னு. என்னைய ரொம்பவும் மன்னிச்சிருங்க. பட் ஆனா நீங்க ஒரு தடவை இல்லை, என்ன 2 தடவை என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. லேடி சியல், இதுக்கெல்லாம் நீங்க அழுவாதீங்க. இந்த முட்டா ஈவில் பசங்களை மொத்தமா வேறு இருக்கிற இப்பவே நான் உங்களுக்காக. கெயின், நீ எங்க எல்லாரையும் தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? இந்த இடத்துலயே உங்க எல்லாரையும் நான் கொல்றேன் பாரு. முக்கியமா லேடி சியல் அப்புறம் பாயிண்டர் ஃபேமிலி ஹெட் 2 பேர் சொல்லியும் நான் இங்கேயே முடிக்கிறேன். இக்காரி சொன்னேன், கெயின் உங்களால தனியா இதை சண்டை போட முடியுமா? ஏன் சொல்றேன்னா என்னால ஈஸியாவே பார்க்க முடியுது. அங்க அந்த நைட்ஸ்ல 3 ஏ ரேங்க்குக்கு மேல உள்ள நைட்ஸ் இருக்காங்க. இக்காரிஸ், உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம். பட் ஆனா நீங்க என்னை நம்புறீங்களே? இக்காரிஸ், நீங்க ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்க தனியா வந்திருக்கேன்னு சொல்லவே கிடையாது. பார்த்தா அந்த இடத்துல இருந்து டெத் நைட் வரான். ஏன்னா நான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு கெத்தான சூப்பரான ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன கெயின், நீயும் அவனும் சேர்ந்து வந்தா நாங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் உடச்செறிஞ்சிடலான்னு பாத்தியா? அது நடக்கவே நடக்காது. கெயின் உடனே ஒரு ஸ்பின் பண்ணி கத்தி எடுத்து இந்த அருணாவை ஒரு அடி போட்டா அவன் அடிச்ச அடியில 10 அடி தூரம் பறந்து போய் விழுவுறான். கெயின், நீ இந்த எம்பையரே தூக்கி போட்ட ஒரு சாதாரண நைட், அப்படி இருந்துக்கிட்டு என்கிட்ட ஏதோ பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த எம்பையர்ல ஒரு மாஸ்டரான என்னோட மேனா ட்ரைனிங்கோட பவர் எப்படி இருக்குன்னு நான் உன்கிட்ட காட்டுறேன், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாரனார்னா அவரோட ஆறாவை யூஸ் பண்றாரு. உனக்கு காட்டுறேன் ஒரு சாதாரண நைட்டுக்கும் ஒரு மாஸ்டருக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அதை பார்த்து கெயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இது என்னது இது, இந்த மானா ஏன் இவ்வளோ இப்படி இருக்கு? எந்த மாதிரியான மானா ட்ரைனிங் இவன் கத்திருப்பான்? இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அந்த சைடு டெத் நைட்டு ஸ்வாடை வச்சு ஒரு ஸ்லாஷ் பண்ணல இருந்த எல்லா நைட்டு சோழியும் முடிஞ்சு போகுது அங்கிட்டே. இன்னும் என்ன அங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா இது எல்லாத்தையும் முடிங்க, என்னோட வேலையை நான் இங்கே முடிச்சிட்டேன். வாட் த, யாரா அவன் ஒரு அட்டாக்லயே மொத்த நைட்டுக்கு சோழியை முடிச்சிட்டான். அருணா, நீ என்னமோ சொன்னியே, என்னது ஏதோ சாதாரண நைட்டா? நான் பாரன் ஜோஸ்வாவோட ஃபர்ஸ்ட் நைட். என்னடா சொல்ற? நான் தான் பிளாக் நைட் ஆஃப் டென்னிஸ் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி. இவங்க 2 பேருக்கும் ஸ்வாட் ஃபைட் செம ஃபியூரியஸா போகுது. கெயின், வாய மூடுறா. நீ வேணா ஜோஸ்வாவோட ஆளா இருக்கலாம், பட் ஆனால் அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. கண்டிப்பா உன் சாவு என் கையால தான். பரவாயில்ல அருணா, நான் எங்கேருந்து வந்திருக்கேன், என்னோட பேக்ரவுண்டெல்லாம் நல்லாவே செக் பண்ணியிருக்க. பட் ஆனா என்னோட ஸ்வாட் மாஸ்டர் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்காம போயிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆரா பிளேட் கெயின் வெர்ஷன். இந்த ஸ்வாட் ஆரா, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக்னஸ் கிரேட் ஸ்வாட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஒரு வெட்டு. அவ்வளோதான், அருணா சோழி அங்கிட்டே முடிஞ்சுது. அருணா, இப்போ தெரியுதா நம்ம 2 பேர்ல யாரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்னு? அதை பத்தி இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. எப்பா, பாரன் ஜோஸ்வா கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற நைட் இருக்காங்களான்னு. இக்காரி சொன்னேன், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் இப்போக்கி டைம் கிடையாது, நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும். நம்மளை இன்னுமே பீப்புள் எல்லாரும் சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இக்காரிஸ், இதுதான் கரெக்டான சமயம்னு நினைக்கிறேன். நம்ம பிரில் கேசிலுக்கு பக்கத்துல தான் இருக்கோம். என்ன சொல்றீங்க எங்களேடி சியல்? பிரில் கேசிலா? ஆமா இக்காரிஸ்,
பிரில் கேசிலோட டெரிட்டரி ஓனர் என்னோட அங்கிள் தான், அவர் கண்டிப்பாக நம்மளை அலோவ் பண்ணுவார் உள்ளே இருக்க. இந்த சைடு ஜோஸ்வாவும் அப்புறம் ரெயின்ஹார்ட் நைட்டும் ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க. லைன் கிங் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, பாரு நாங்கள் எல்லாரும் குதிரையில் வரோம், அப்படி இருந்தும் கிங் ஜோஸ்வா எல்லாரோட ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே போகிறாரு, ஏன்னா நாங்கள் எல்லாரும் அவர் கூட வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறாரு. இந்த பச்சை முடிக்காரவனே, லைன் கிங் நீங்கள் ஏன் எங்கள் கூட வரீங்க, நீங்கள் ரெயின்ஹார்ட்ல எல்லாம் இருக்கணும். லைன் கிங் இருந்துக்கிட்டு, டேய் இத்தனை வருஷமா உன் கூட தானடா இருந்திருக்க, ஏன்டா என்கிட்ட இப்படி பேசுகிற, உனக்கு நான் என்னடா பண்ணேன். அப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு அவலான் டெரிட்டரிக்குள்ளே போகிறோம், அங்கே ஜோஸ்வாவை தவிர நம்ம எல்லாருமே அவுட் சைடர் தான். லைன் கிங் என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம எல்லாரும் நம்மளோட கிங்கை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதை கேட்டவொடனே லைன் கிங்க்கு ஷாக்கு. டேய் நீ இத்தனை நாளாக என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இருந்த, என்னடா இப்படி மாறிட்ட உல்ட்டாவாங்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன். அவலான் எம்பையரோட ப்ரைட்ஃபுல் மாஸ்டர் ஜோஸ்வா சார்னர், உங்களை திரும்ப இங்கே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எம்பரர் எங்களை திரும்ப உங்களை கூட்டு வர சொல்லி எஸ்காட்டுக்காக எங்களைய உங்ககிட்ட அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீங்கள் இவ்வளோ நைட்டு கூட வருவீங்கன்னு. அதனால இந்த அவுட் சைடர் எல்லாரையும் திரும்ப போக சொல்லுவீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இவர் யாருன்னா ரெயின்ஹார்ட் பார்டர் ஓவர்சியர் ஆஃப் த அவலான் எம்பையர், கவுண்ட் கால்ஸ்டர். பச்சை முடிக்கார மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இதை நான் யோசிச்சுருந்துருக்கணும், பட் ஆனால் என்ன பண்ணுறது, இது ஒரு முக்கியமான விஷயம். நான் கிங் கூட தான் எப்பயும் இருக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் வேறு வழி கிடையாது, இந்த இடத்துல பிரிஞ்சு தான் ஆகணும் போல இருக்குது. இவங்க எல்லாரும் திரும்பும்போது கரெக்டாக ஜோஸ்வா இருந்துக்கிட்டு, இவங்க எல்லாரும் என்னோட நைட்ஸ் கூட நான் வர்றதில் ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படியா ஜோஸ்வா, உங்களோட ட்ரஸ்டட் நைட்ஸ்னா அப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இவன் என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது, அவர் பேசுனது வேணால் 2 வார்த்தையாக இருக்கலாம், பட் ஆனால் அதில் எவ்வளோ பெரிய வெயிட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஜோஸ்வா த கிங், உங்களுக்காக தான் இத்தனை வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரெயின்ஹார்ட் பார்டர் ரீஜியன் மெர்சனரி கில்டு ஹெட் குவார்ட்டர்ஸ். சடனாக ஆக்ஸ்லர் த ஜெயிண்ட் வந்துட்டு, என்னடா சொல்கிறீங்க, மெர்சனரி கிங் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரா? ஆமாம் ஆக்ஸ்லர், அவலான் எம்பையரில் சவுத்தர்ன் ரீஜியனில் ஒரு லொக்கேஷனுக்கு தான் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. சொல்லப்போனால் அது பாயிண்டர் ஃபேமிலிக்கும் பக்கத்தில் கிட்டத்தட்ட 1000 மெர்சனரிஸை அந்த இடத்துல கூப்பிட்டுருக்காங்க. உடனே இங்கே கூட இருந்த வந்துக்கிட்டு, டேய் டெய்மன் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நம்ம யாரும் இங்கே ஆக்ஸ்லரை அவனோட ஒப்பீனியன் கேட்கறதுக்காக இங்கே வர சொல்லலை. ஆக்ஸ்லர் எனக்கு புரியுது, பட் ஆனால் யாருமே என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணவே இல்லை, என்னோட ஒப்பீனியனையும் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்திருப்பேன்ல. என்ன சொல்கிற ஆக்ஸ்லர், மெர்சனரி கிங் என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியாதா? ஆல்ரெடி அவலான் எம்பையர் வந்துட்டு அவனுக்கு டைட்டிலோ டெரிட்டரியும் கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக மெர்சனரி கிங் ஈஸியாகவே ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கான். பட் ஆனால் மெர்சனரி கிங்க்கு நைட்டோ அந்த மாதிரி ஆளோ யாரும் கிடையாது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்ஸ்லர், இதுதான் நம்மள மாதிரியான ஒரு காமனர் மெர்சனரிக்கு நோபல் மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை கெயின் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம். இந்த சமயத்தில் மட்டும் நம்ம மெர்சனரி கிங்கிட்ட சூப்பரான ஒரு பேர் வாங்கினா யாருக்கு தெரியும், நம்மளுக்கு கூட நோபல் ஸ்டேட்டஸை கொடுத்து இடம் கொடுக்கலாம். ஆக்ஸ்லர் உண்மையை சொல்லணும்னா இதுதான் ரியாலிட்டி. காமன் சென்ஸ் இருக்கிற யாராக இருந்தாலும் மெர்சனரி கிங்கோட இந்த ஆர்டரை கேட்டு போக தான் செய்வான். எல்லாரும் ஒன்ன மாதிரியான ஒரு ஒப்பீனியனும் ஒன்ன மாதிரியே யோசிக்க மாட்டாங்க. இஸ்லின் ஓல்டு மேன் ஆக்ஸ்லர், இவங்க எல்லாரோட ஆன்சரும் தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? இஸ்லின் என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா ஆக்ஸ்லர், நம்ம இந்த மெர்சனரி கிங்கோட விஷயத்தில் கண்டிப்பாக உள்ளே பூந்து அதை தடுத்தே ஆகணும். நம்ம சீக்கிரமாகவே பாயிண்டர் ஃபேமிலியை போய் பார்க்கணும். இந்த சைடு குரோம்புல் கேஸில் காட்டுறாங்க. டான் குரோம்புல் இங்கே மண்டை காண்டாகி கத்திட்டு இருக்கான் அந்த வாரன் அருணா கிட்ட. என்னது நீ லேடி சியலை விட்டுட்டியா? எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்த நான் உன்னை பார்க்க சொல்லி விட்டுருந்தா இப்படி தோத்துட்டு வந்து நிற்கிற அப்படின்னு விட்டுலே ஒரே அப்பு. என்னை மன்னிச்சிடுங்க குரோம்பல், எனக்கு மட்டிலும் இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன். இன்னொரு சான்ஸ் நான் கேட்குறேன் அருணா. லேடி சியல் கண்டிப்பாக கேசலுக்கு தான் போயிருப்பாங்க, அதனால அவள் சேஃபாக இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பா. உண்மையை சொல்லணும்னா அந்த இடத்துல அவள் மாட்டிட்டு இருக்கா. இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக லேடி சியலையும் பாயிண்டர் ஃபேமிலி ஹெட்டையும் நான் உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறேன். டேய் முட்டா பயலே அருணா, ஆல்ரெடி உனக்கு கொடுத்த சான்ஸ்லையும் ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ இன்னொரு சான்ஸ் வேணும்னு வேற கேட்டுட்டு இருக்கியா? என்னோட பையன் குவாக் ஆல்ரெடி அந்த கேஸில் நோக்கி தான் போயிட்டு இருக்கான், இதுக்கு மேலே நீ எனக்கு தேவை கிடையாது. பின்னாலேருந்து ஒரு வாய்ஸு, அவன் பண்ணுறத பண்ணட்டும் விடு குரோம்பல்னு வருது. என்ன சொல்கிற? யாருன்னு பார்த்தா அது மெர்சனரி கிங். குரோம்பல், நான் கில்ல இருந்த எல்லாருக்கிட்டையும் வர சொல்லியிருக்கேன், அதனால அந்த மெர்சனரிஸ் எல்லாரும் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மெர்சனரி கிங் என்னோட பையனும் அப்புறம் நைட்ஸுமே போதுமான அளவுக்கு இருக்காங்க அந்த பெரில் கேஸில் உள்ள பூந்து அவங்க 2 பேரையும் தூக்குறதுக்கு. அப்புறம் எதுக்கு இவங்களாம்? குரோம்பல், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் நீ சொல்கிற மாதிரி ஓகே தான், பட் ஆனால் அவங்க கூட யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. அவங்க அந்த பாயிண்டர் ஃபேமிலி கிட்ட அந்த ஹெவன்லி பிரைன் இக்காரிஸ் இருக்கான். அது மட்டும் கிடையாது, அட்லீஸ்ட் ரேங்க் நைட் அளவுக்கான 2 செம்மையான ஸ்ட்ராங்கஸ்ட் நைட்ஸ் அவங்க கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த 2 நைட் கூட சண்டை போட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு விக்ட்ரி கிடைக்கும்னு என்னால் சொல்ல முடியாது.
மெர்சனரி கிங் அவங்க கிட்ட 2 ஏ ரேங்க் நைட் இருக்காங்கங்கிறதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இந்த ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆளுக்கெல்லாம் இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. க்ரோம்பிள், நீ அவனை முட்டாள் இல்லை பைத்தியக்காரன் எப்படி வேணா நினச்சிக்கோ, பட் ஆனால் அவன் இன்னுமே ஒரு ஏ ரேங்க் நைட் தான். அவன் ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் தான். என்ன சொல்ல வர மெர்சனரி கிங்? பாரனார்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நான் ஒரு நைட் அப்படிங்கிறத யாருக்கிட்டுமே சொல்லவே கிடையாது. இத்தனை நாளாக நான் அதை மறைச்சு தான் வச்சுருந்தேன். அப்படி இருந்தும் இந்த சூப்பர் ஹியூமனாக இருக்கிற இந்த மெர்சனரி கிங் அதை கண்டுபிடிச்சிட்டானா? அப்போது இந்த சூப்பர் ஹியூமன்லாம் வேற லெவல் போ. இந்த மாதிரி ஒரு ஏ ரேங்க் நைட் அப்புறம் உன்னோட நைட்ஸ் எல்லாரும் சேர்ந்தா நமக்காக கொஞ்சம் டைம் பை பண்ண முடியும் அவங்களால. அதுக்காக தான் சொல்கிறேன், இவனை இன்னொரு சான்ஸுக்கு அலோவ் பண்ணு. அப்போ தான் என்னோட மெர்சனர்ஸ்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனை ஒரு பைட்டாக யூஸ் பண்ணலான்னு சொல்ல வரேன். அப்போ சரி மெர்சனரி கிங், நான் எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் வருதோ அதை எதுக்குறதுக்கு ரெடி ஆகுறேன். இங்கே அந்த இடமே எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் முன்னாடி போங்க, பிரில் கேஸ்டில் மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணுங்க. இந்த கார்கு டான் குரோம்பிள் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு ரீஃபோர்ஸ்மெண்ட்லாம் எனக்கு, நான் ஒரு ஆளே போதும் இந்த பிரில் கேஸ்டில் தகர்த்தெழிய. சீக்கிரமாக அந்த ரோப்பை கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ரோப்பை கோடாலி வச்சு ஒரே கட்டு. கைஸ், இதுக்கு பேர் வந்துட்டு பலிஸ்டா. இதை வச்சு அட்டாக் பண்ணி இந்த வால்லாம் ஏறுறதுக்காக ஒரு பெரிய டப்பா மாதிரி இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க, அது வழியாக வாலில் மேலே ஏறுவாங்களே, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உடச்சி எரியறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பலிஸ்டா. அதில் விட்டது அப்படியே நேராக போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு அந்த வால் ஏறுற மிஷினையும் கடந்து சுற்றி இடித்து நேராக அந்த சைடு அப்படியே ஆப்போசிட் போய் அது விழுந்ததுலேயே இங்கே பாதி பேருக்கு சொல்லி முடியுது. அந்த பலிஸ்டா வந்ததுனால இவங்க அந்த டப்பி மாதிரி வச்சிருந்தது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டது. இங்கே ஒன்று இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சீக்கிரமாக அந்த பேட்டரிங் ரேமை உடைச்சாகணும். அப்போ தான் இவங்க ஈஸியாக அந்த கேசில் டோரை உடைக்கிறத நிப்பாட்ட முடியும். லேடி சியல் ஒன்னே, நீங்கள் கவலைப்படாதீங்க, இக்காரிஸோ சார் கெயினோ அதை பார்த்துப்பாங்க, நம்ம இவங்கள முதல்ல கவனிப்போம். இவங்க ஒன்னே அந்த ரேமை வச்சு டோரை உடைக்கிறானுங்க. டம்முன்னு வந்து இருக்குது. இங்கே இந்த சைடு கெயின், இக்காரிஸு, சோல்ஜர்ஸு எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. சார் கெயின், நான் அந்த பிளாக் நைட் ஆஃப் டென்னிஸ் ரிவரை பார்க்கவே முடியல, என்னாச்சு? இக்காரிஸ், திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் அவர் டிஸப்பியர் ஆகிட்டாரு, எனக்கும் என்ன நடந்ததுன்னு புரியல. என்ன சொல்கிறீங்க கெயின், திடீர்னு மறைஞ்சிட்டாரா? இவங்க பேசிட்டே இந்த சமயத்திலே டம்மால்னு அந்த இடத்த உடச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உள்ளே ஓடி வராங்க. இக்காரிஸ் சொன்னேன், அந்த ட்ராப்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுங்க. பார்த்தா இக்காரிஸ் ஆல்ரெடி பிளான் போட்டு ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கான். உள்ளே வந்த இடத்துக்கு மேலேருந்து ஒரு டோரு இல்லை வந்துட்டு வெயிட்டு முள்ளா ஒரு விஷயம் நேராக வந்து உள்ளே வந்தவங்க மேலே பசக்குன்னு இறங்குது. அதில் அவங்க கண்டிப்பாக சட்னியே ஆயிருப்பாங்க. சார் இக்காரிஸ், உங்களோட இந்த பிளான் சமம் சூப்பராக இருக்குது. உங்கள் ட்ராப் தான் இப்போதைக்கு அவங்க எல்லாரையும் நிப்பாட்டி இருக்கு. அது மட்டும் இல்லைன்னா நமக்கு ரொம்பவுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். சார் கெயின், நான் ஜஸ்ட்டு நமக்கான கொஞ்சம் டைமை எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம சீக்கிரமாகவே நம்மளோட டிஃபென்ஸை ரீன்ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும், அவங்க திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி. சீல் எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறா. இப்போ என்னன்னு பார்த்தாக்க திடீர்னு எவனோ ஒருத்தவன் ஜம்ப் பண்ணி மேலேருந்து பறந்து வந்து இவங்க காசிலோட வாலில் வந்து இறங்குறான். இப்போ யாரா இவன்? கெயினுக்கு இங்கே ஒரு மாதிரி ஆகுது. இது ஆரா பிளேடோட ஃபீலிங் ஆச்சே. அந்த ட்ராப் வந்து மூடிச்சில, அதை உடச்சிக்கிட்டு வரான் இன்னொருத்தன் இந்த சைடு. கெயினும் அதை எப்படியோ தடுத்துட்றான் அந்த தூள் எல்லாத்தையும் வந்ததை. டேய் தம்பி, நான் விளாட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பரான டாய்ஸ்லாம் நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க போல இருக்கு. மேலே சீயலும் அவனும் இருக்கிற இடத்துல இன்னொருத்தவன். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கான சாவு இந்த இடத்துல தான். இவன் யாருனாக்க ட்வின் ஏ ரேங்க் நைட் ஆஃப் குரோம்பிள் ஃபேமிலி லெஃப்ட்டு. நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு குரோம்பிள் ஃபேமிலிக்கு ஒரு ஸ்லேவாக வந்து சேருங்க, உங்களை உயிரோட விட்றேன். இவன் யாருன்னா ட்வின் ஏ ரேங்க் நைட் ஆஃப் குரோம்பிள் ஃபேமிலி ரைட்டு. கெயினோடனே பாயிண்டர் ஃபேமிலி எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்க எல்லாரும் போய் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அப்போ சரி, என் கையாலேயே எல்லாரும் சாவுங்க. மாற்றி மாற்றி நைட்ஸ்லாம் செமையாக அடிச்சுக்கிறாங்க. அங்கே கெயின் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது இந்த ரைட்டு நைட் ஆஃப் குரோம்பிள் ஃபேமிலி அவன் ஓடி வந்து, நீ தானே அந்த ரூமரில் சொல்கிற நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கெயினை ஒரு அட்டாக் பண்ணுறான். கெயினும் அதை தடுத்துடுறான். உண்மையிலேயே உன்னை பற்றின இந்த ஸ்டோரிஸ்லாம் உண்மையானு பார்த்துருவோமா? இந்த சைடு கார்கு பையன் இது எல்லாத்தையும் உட்காந்து சேரில் ஜாலியாக ஏதோ டிவி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்ன சொல்கிறான்னா, அந்த சீலோட மூஞ்சில் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் பார்க்கணும். நான் வேணா அவங்களுக்கு சீலை இங்கே உயிரோட கூட்டு வர சொல்லி ஆர்டர் போடவா? இவன் பேசிட்டே இருக்கும்போது அங்கேயே ஓடி வந்து, கமாண்டர் காக், ஒரு மெசேஜ் வந்திருக்கு, 3rd டிவிஷன்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க பேக்கப்புக்காக. ஆனால் இந்த பன்னட பைய காக் இருந்துக்கிட்டு 3rd டிவிஷன் அங்கே 1000 மென்னில் இருந்தாங்க, 100 பேரை சமாளித்து இவங்களால ஒன்றும் பண்ண முடியலையா? அப்போ அவங்க அங்கிட்டே கடந்து சாவட்டும். 100 பேரை சமாளிக்க முடியாதவங்கலாம் எங்களோட குரோம்பிள் ஃபேமிலிக்கு எதுக்கு, அங்கேயே செத்து கிடக்கட்டும். இல்லாட்டி அவங்கள்ட்ட போய் சொல்லு, நீங்களே என்ன பண்ணி உயிர் தப்பிக்கணுமோ பண்ணிக்கோங்கன்னு. இவங்க எல்லாரும் தொண்டையை கழிச்சு கத்திட்டு இருக்காங்க, குரோம்பிள் அடிச்சு நொறுக்குங்க, லேடி சியலை காப்பாத்துங்க அப்படின்னு. இவன் லேடி சியல், நம்ம சீக்கிரமா பாயிண்டர் ஃபேமிலி ஹெட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒளிஞ்சிக்கணும், அப்பதான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் சியலை கேட்குற மாதிரி இல்லை, இதுக்கு மேலேயும் ஒளிஞ்சி நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது, இதுதான் நம்மளோட கடைசி இடம்.
டேய் உங்க எங்களேடி தான் சொல்றாங்களே உங்களுக்கு ஒளிய எங்க இடமே இல்லைன்னு, ஒழுங்கா என் கையால செத்து மடிங்கடா. எங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேர் ஓடுறீங்க, வாங்க வந்து சண்டை போடுங்க. இவன் உடனே அவனோட ஸ்வாட வச்சு ஒரு ஆரா அட்டாக்க போடுறான். அப்படியே நேரா போகுது. லேடி சியல் பாருங்க பாத்துக்கோங்க, பரிடோ. பார்த்தா அந்த அட்டாக்கு பரிடோ மேல விழுந்துருது. சியல் எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுக்கிறா. எங்களேடி சியல், நீங்க சேடா இருக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. ஏன்னா யங் மாஸ்டர் காக் உங்களை உயிரோட ஒரு பிரைஸா அவர்கிட்ட தூக்கிட்டு வர சொல்லியிருக்காரு. லேடி சியல் நீங்க எந்திரிங்கன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான்னு பார்த்தா ஒரு அம்பு கரெக்டா அவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. யாருன்னா அது நம்ம ஆளு இக்காரிஸ். லேடி சியல் நீங்க இப்ப மட்டும் ஒட்டு கொடுத்துறாதீங்க, நம்ம லார்ட் ஜோசா வர்ற வரி எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சே ஆகணும். இவன் உடனே டேய் தம்பி, இங்க யாரு வந்தாலும் இந்த சுச்சுவேஷனை மாத்த முடியாது, நீங்க ஏன் இவ்வளோ ஹோப் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியல, அதனால வாயை மூடிட்டு சாவுடா அப்படின்னு இவன் கரெக்டா இக்காரிஸ் அட்டாக் பண்ண போகும்போது பின்னால இருந்து சியல் கத்தி எடுத்து இவன் பலாலே ஒரே அடி. அதனால அவன் யூஸ் பண்ண இருந்த ஸ்வாடு யாரா கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த சைடு போயிடுது. இக்காரிஸும் அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஏய் சியல், உன்னை உயிரோட விட்டா, பட் ஆனா நீ திரும்ப சண்டை போடுறியா? எவ்வளோ தைரியம் இருந்தா? ஆமா, நீ சண்டையில செத்துட்டேன்னு சொன்னா நான் யங் மாஸ்டர் காக்குக்கு எந்த ஒரு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னைய அட்டாக் பண்ணுவ? இந்த இடத்துல சாவு. இப்ப நீ சாவறதுக்கான ஒரே காரணம் நீ மட்டும்தான். சாவுன்னு சொல்லிட்டு கரெக்டா அடிக்கும் போது வானத்துலேருந்து மின்னல் மாதிரி சட்னா வந்து ஒரு இடி இறங்குது. என்னது இது? பார்த்தா நம்ம ஹீரோ சும்மா கெத்தா வந்து நிக்கிறான் முன்னாடி. தொர்றா இப்ப என்ன தாண்டிங்கிற மாதிரி. ஜோஸ்வா யாரா நீ, எங்கேருந்துடா வந்த? நீ வந்தா மட்டும் இதெல்லாம் மாறிடுமான்னு நம்ம ஹீரோ கிட்டே வந்து அடிக்க வரான். அவன் பேசிட்டே வரும்போது பண்ணி பயலுக்கு யாரு என்னன்னு தெரியாம ஓவரா வாய விட்டான். மூஞ்சிலே ஒரே குத்து, அவ்வளவுதான். அங்கிட்டே படுத்துனான். மூஞ்சில கையை அச்சே பதிஞ்சிட்டு. இக்காரிஸ், நல்லபடியாவே இந்த சண்டையில தாக்கி பிடிச்சி இருந்தீங்க, இனிமேல் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பட்னா அங்கேருந்து கிளம்பிடுறான் ஜோஸ்வா. இந்த சைடு கெய்னும் அந்த இன்னொரு ரைட்டு, அதான் குரோம்பலோட ரைட்டு நைட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான் கெய்னு கூட. டேய் கெயின், நீ வேணா இந்த கேஸ்ல டிஃபெண்ட் பண்றதுக்காக டைமை கடத்தலாம், பட் ஆனா எங்களோட ஜெயிக்கிற நேரம் கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கான ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துடும், அதுக்கப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. கெயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், சே இது எல்லாத்தையும் என்னால் எப்படி ஒத்தாலாம் நிப்பாட்ட முடியும்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா நாங்கள் எல்லாரும் சாக வேண்டியதான், இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழியும் கிடையாது. ஹீரோ உடனே அந்த இடத்துல வந்து, கெயின் இன்னும் எவ்வளோ நேரம் தான் இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க போற, நீயே சீக்கிரமா அவனை போட்டு தள்ளு, வெட்டி சாயி. லார்ட் ஜோஸ்வா வந்தவன் அந்த நியூஸை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு புஸ்குன்னு மின்னல் மாதிரி போயிட்டான். கெயின் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வா. இந்த பயலுக்கும் இத்தனை நாள் உலகத்தில் எங்கே இருந்தான்னு தெரில. அவனை போயிட்டு டேய் தம்பி நீ எங்கேருந்து வந்தான்லாம் எனக்கு தெரில, பட் ஆனால் உன் சாவு என் கையால் தான் சொல்லிட்டு இருக்கான். கெயின் அதை கேட்டு காண்டாயிரான். எவ்வளோ தைரியம் தான் என் லாடை பற்றி அப்படி பேசுவேன்னு அவனோட ஸ்வாடாராவை யூஸ் பண்ணி, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு முங்குனாலும் என் லாடு பவர் அளவுக்கு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா, சாவுடான்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு ஒரு அடி. இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், என்னடா அது திடீர்னு இவ்வளோ ஸ்ட்ரென்த் எங்கேருந்துடா வந்தது, இந்த அட்டாக்கு இவ்வளோ ஹெவியாக இருக்கு. அந்த இடமே வெடிச்சு சதறுது. ஏய் என்ன எக்ஸ்ப்ளோஷன் அது? மறுபடியும் இன்னொரு ட்ராப்பான்னு இவங்க எல்லாரும் ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ வந்து இறங்குனது தான். உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரேன், நீங்கள் எல்லாரும் குரோம்புல் மூலியமாக தான் இந்த விஷயத்த பண்ணீங்க. உங்கள் எல்லாருக்கும் மனசில் கொஞ்சமாச்சும் ஈரன்னு இருந்ததுன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரேன், இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க. இவனுங்களும் இந்த ஊரில் இல்லை போல இருக்கு. யாரா நீ, எங்கேருந்துடா வந்த? இவன் பேசுறதெல்லாம் யாரும் கேட்காதீங்க, எல்லாரும் போங்க. அந்த கேசலோட கேட்டை உடச்சிட்டு உள்ளே போயிட்டு நம்ம லேடி சியலை தூக்கியே ஆகணும்னு கத்திட்டு இருக்காங்க. அங்கே ஊர்பட்ட நைட்டு இங்கே நம்ம ஆளு ஹீரோ மட்டிலும். அப்போ சரி இது எல்லாமே உங்களோட டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூண்டோ அப்புறம் மேக்மா 2 ஸ்கில்லையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறான். மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறான்னா, இப்போ நான் வந்துட்டு மேஜிக் ஸ்பியர் ஆர்ட்டில் ஸ்டேஜ் 5 அட்டைன் பண்ணுறதுனால என்ன எதுக்குற அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் இதே மாதிரி நான் விட்டேனாக்க என் ஸ்கில் இதுக்கு மேலே இம்ப்ரூவ் ஆகாது. நான் அதுக்கு முதல்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரிஜினலாகவே இந்த ப்ரிமோடியல் ஸ்டோன்லாம் ஒரே விஷயந்தான், அதுக்கப்புறமேலுக்கு தான் இதெல்லாம் பாட்டாக உறைஞ்சி எல்லாம் தனித்தனியாக போயிட்டு. அதனால இப்போ நான் ப்ரூண்டோவையும் மேக்மாவையும் ஒன்றா சேர்த்து அட்டாக் பண்ணேன்னா அது எந்த அளவுக்கு க்ரோ ஆகும்னு எனக்கே தெரியாது. மேக்மாலேருந்து வர்ற ஃபயரையும் ப்ரூண்டோலேருந்து வர்ற லைட்னிங்கையும் நான் யூஸ் பண்ணி என்னோட அடுத்த லெவலுக்கு போவேன். மேஜிக் ஸ்பியர் ஆர்ட் ஸ்டேஜ் 5ல் கிரேட் ஹெவன் லைட்னிங் டெப்த் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் போடுறான். எல்லா இடமும் லைட்னிங் வந்து பட்டுன்னு அடிக்குது. இங்கே கார்கு மட்டும் இல்லை நனியா நின்று பார்த்துட்டு இருக்கான். டேய் என்னடா நடந்தது? லைட்னிங் வந்து என்னோட மொத்த வேன்கார்டையும் சோலியும் முடிச்சுட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாயிண்டர் ஃபேமிலியாக தான் இருக்கணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருந்துருக்காங்க. பரவாயில்ல, என்கிட்ட இன்னும் நிறையா ட்ரூப்ஸ் இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி போங்க நைட்ஸ் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். பட் ஆனால் யங் மாஸ்டர் கார்க், கமாண்டர் கார்க், நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை நோக்கி ஒரு ஆள் வர்ற மாதிரி இருக்கு. டேய் என்னடா சொல்கிற? இந்த இடம் சீல்டு ஏரியாடா, அவ்வளோ சீக்கிரத்தில் இதுக்குள்ளே யாராலையும் நுழையலாம் முடியாது. அப்போ தான் இவன் யோசிச்சு பார்க்குறான், அப்பயே 3rd டிவிஷன்லேருந்து பேக்கப்புக்காக ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களே, ஒருவேளை அவங்க எல்லாரையும் சண்டை போட்டுட்டு இருந்தவன் வந்திருக்கானோ. ப்ரௌட் நைட்ஸ் ஆஃப் ரெயின் ஹார்ட் எல்லாரும் நான் சொல்ற மாதிரி அட்டாக் பண்ணுங்கன்னு இந்த பச்சைமுடி காரணம் வந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் ஒரு ஆள் விடாம எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு இருக்காங்க.
இவனும் ஸ்வாடு யூஸ் பண்ணி பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டு இருக்கான். அவன் விட்ட ஸ்வாட் ஆறால நேரா போயிட்டு அங்க இருந்த ஒரு பில்டிங்ல பட்டு அது நொறுங்கி விழுவுது. இக்காரிஸ் அந்த நைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் நமக்கு தான் ஹெல்ப் பண்றாங்க, என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. கெயின் உடனே காண்டாயிரான். டேய் என்ன காண்டே தேதிங்கடா, ஜோஸ்வாவோட நைட்னா அது நான் மட்டும்தான், எனக்கு அப்புறமலுக்கு தான் யாரா இருந்தாலும் என் பிளேஸை யாரும் எடுத்துக்க நான் விட மாட்டேன்னு தெரிச்சு ஓடிட்டு இருக்கான் அங்க. டேய் முட்டாப்பைய கெயின், நம்ம எல்லாரும் ஒரே இடத்துக்கு திரும்ப வந்தாகணும்டா, முட்டாள் மாதிரி பண்ணாம திரும்ப வாடா. ஏன்னா கெயின் அந்த ரைட்டு பையில போட்டு வெளுத்து வாங்கிட்டான் ஆல்ரெடி. இந்த கார்க் பைய உடனே சீக்கிரமா அம்பு வச்சு அவங்க எல்லாரையும் தாக்குங்க, கமாண்டர் கார்க் அந்த மாதிரி அட்டாக் பண்ணா நம்மளோட ஆளுங்களும் சேர்த்து சாவாங்க. டேய் முட்டாள், நம்மளோட எனிமிஸோட நம்பரை நம்ம குறைக்கணும்னா நம்மளோட ட்ரூப்ஸ் கொஞ்சம் பேரை நம்ம விட்டு தாண்டா ஆகணும், நமக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரூப்ஸை வர வச்சுக்கலாம், அதனால நான் சொல்றத முதல்ல செய், அவங்க எல்லாரையும் கொல்லு, இல்லாட்டி உன் கழுத்தை நான் இருப்பேன். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். டேய் கார்க், நீ அப்பையிலேருந்து இப்படிதான் இருக்க, அந்த வெரன்ஷில் வில்லாஸ் அந்த பையலும் ஒன்ன மாதிரி தான் இருந்தான், அவன்கிட்டேருந்து தான் உனக்கு தொத்திக்கிச்சா இல்லை ஒன்ட்டேருந்து அவனுக்கு தொத்திக்கிச்சான்னு தெரில, அவனுக்கு என்ன நடந்ததோ அதே தான் உனக்கும் நடக்க போகுது. அந்த பெரிய 12 ஃபேமிலியில் இருக்கிற இன்னொரு பையன் என் கையால் இப்போ சாவ போகிறான். ஏய் ஜோஸ்வா, நீ எங்க இங்க, நீ ரெயின்ஹார்ட்ல எல்லாம் இருக்கணும். அதுவா கார்க், நீயும் உன்னோட ஃபேமிலியும் கிராஸ் பண்ணக்கூடாத ஒரு லைனை கிராஸ் பண்ணிட்டீங்க, அதை கரெக்ட் பண்ணிட்டு போலாமேன்னு தான் நான் வந்திருக்கேன். டேய் ஜோஸ்வா ஒரு நிமிஷம் இரு, இது எல்லாமே நான் ரோம்பிள் ஃபேமிலியோட ஒரு பையனாக தான் செஞ்சேன், இதை நான் வேணுக்குனே செய்யல. இவன் நடுங்கிட்டே வளரிட்டு இருக்கான் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஹீரோவை பார்த்தோன்னே. ஜோஸ்வா என்ன நீ கொண்டினாக்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியும்ல, இத்தனைக்கு நீ ஆக்னஸோட பையன் கூட கிடையாது, பார்த்துக்கோ என்ன நடக்கணும் உனக்கே தெரியாது. உன்னை யாரா கொல்ல போறா கார்க், உன்னை பிடிச்சி வச்சனா உன் ஃபேமிலிக்கிட்டேருந்து நிறையாவே காசு வாங்கலாம்ல, சொல்லப்போனா உன் ஃபேமிலியே மொத்தமாக வாங்கலாம்ல. உன்னண்ணா நீ கேட்குற மாதிரியே உயிரோட வர்ற, பட் ஆனால் உன் உயிரை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் உன்கிட்டேருந்து எடுத்துப்பேன். டேய் ஜோஸ்வா, தேவையில்லாத பேசுறதெல்லாம் விடு, உன்னை சுற்றி பாரு, எவ்வளோ நைட்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் தாண்டி உன்னால ஏதாச்சும் பண்ண முடியும்னு நினைக்கிறியா நீ? அங்கே ஓட ஆரம்பிச்ச கேனி இங்கே வந்துட்டான். யாரா சொன்னா என்னோட லார்டு ஜோஸ்வா தனியாக வந்திருக்காருன்னு? எப்பயும் லார்ட் ஜோஸ்வா கூட நான் இருப்பேன்டா, ஃபர்ஸ்ட் நைட் ஆஃப் ஜோஸ்வா நான் இருப்பேன் எப்பயும். யாரெல்லாம் என் லார்டோட பாத்துல குறுக்க வரீங்களோ அவங்க தலையெல்லாம் வெட்டுறது தான் என்னோட கடமை. இவங்க எல்லாரும் பின்னாடி இந்த நைட்ஸ் எல்லாரும் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. ஏய் ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஜோஸ்வா சார்னரோட ஃபர்ஸ்ட் நைட் வந்துட்டு ஒரு மாஸ்டர்னும் அவர் சம பெரிய ஆளுனும். அப்போ உண்மைதான் போல இருக்கு ரூமர்ஸ்லாம், அவர் கண்டிப்பா ஒரு A கிளாஸ் நைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இவன் உடனே காண்டாயிரா. டேய் என்னடா பேசிட்டீங்க, அவன் வெறும் சாதாரண ஒரு நைட் தான்டா, அவன் ஃபர்ஸ்டா இருந்தானே செகண்டா இருந்தானே, முதல்ல அவனை எல்லாரும் போய் வெட்டி சாயிங்கடான்னு கத்திட்டு இருக்கான். பட் ஆனால் பேசிட்டே இருக்கும்போது பின்னாலேருந்து அந்த ரெயின்ஹார்ட் நைட்ஸ்லாம் வந்துடுறாங்க. என்ன தைரியம் தான் எங்கள் கிங்கு கிட்ட அந்த மாதிரி பேசுவ, சாவ போகிறது எங்கள் கிங் கிடையாது நீங்க தான்டா. வந்தவங்க பட்டு புட்டுன்னு எல்லாரும் வெட்டி சாச்சிட்டு இருக்காங்க. கெயின் காண்டாயிரான். என்னடா பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் என்னோட லார்டோட ஃபர்ஸ்ட் நைட், அதனால நீங்க இதுக்குள்ளெல்லாம் உள்ள வரணும்னு அவசியமே கிடையாது, நான் என்ன பண்றேங்கிறத பார்த்து கத்துக்கோங்க. கார்க்கு சாக்காய் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. இதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்னோட 5000 ட்ரூப்ஸ் இவங்க எல்லாருக்கிட்டையும் செத்து போயிட்டாங்களா, இதை நான் எப்படி நம்புறது? ஹீரோ அண்ணே, டேய் கார்க் இது ஒன்றும் ட்ரீம் கிடையாது, இதுதான் ரியாலிட்டி, ஒத்துக்கோ, நீ தோத்துட்ட, இதுக்கு மேலே உனக்கு நடக்க போகிறது எல்லாருமே நீ நினச்சி பார்க்காததாவே இருக்கும். கார்க் குரோம்பில், இதோட உன் கதை முடிஞ்சுது, இந்த நிமிஷமே இந்த சண்டை முடிஞ்சுது, இந்த நிமிஷத்துலேருந்து இந்த வாரோட பிரசனரே நீ தான், நீ உன்னோட டைட்டில் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். இனிமேல் நீ எங்கே போனாலும் உன்னோட ஃபேமிலி டைட்டில் உனக்கு சுத்தமாக உபயோகமே கிடையாது. கட் பண்ணி இன்னொரு சைடு ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க் பீயிங்ஸில் காட்டுறாங்க. இந்த ஹியூமன்ஸ்லாம் என்னை மறந்துட்டாங்க போல இருக்கு, இது என்னோட பவருக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் மண்டிடுற நேரம்னு சொல்லி ஒரு டிராகன் மாதிரி வாயை பொழக்குது. அவங்க எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை அவங்க மீறிட்டாங்க, இதுக்கப்புறமேலுக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு அங்கே இருந்த ஒரு டிராகன் ஆன்னு கத்த ஆரம்பிச்சிருது. ஓகே காய்ஸ், இதோட சாப்டர் 85 முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே காய்ஸ், டாட்டா, பை பாய்.